கார்லலாம் போக போகிறதில்ல, ஆட்டோவில் தான் வந்து போக போகிறோம். நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா திருச்சி சென்ட்ரலில் தான் வந்து இருக்கோம். இப்போ இங்கேருந்து வந்து கிளம்பி ஆட்டோவில் தான் வந்து போக போகிறோம். இந்த ஹோட்டல்லையே வந்து சொன்னால் அவங்களே ஆட்டோ வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. அப்படி ஒரு அண்ணா தான் இன்றைக்கி வந்து எங்களுக்கு வந்து கூப்பிட்டு போகிறாரு. அவர் கூட தான் வந்து இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். நாங்கள் கிளம்பி போகும்போது வந்துட்டு கிளைமேட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் வந்து மலைக்கோட்டையும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வந்து போயிருந்தோம். இந்த வீடியோவில் வந்துட்டு இந்த கோவிலை பற்றி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் கோவிலோட ஹிஸ்ட்ரியும் வந்து சொல்லியிருக்கேன். இதெல்லாமே நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இப்படி வந்து போயிட்டுருக்கும் போதே இந்த பிரிட்ஜில் வந்து ஸ்டாப் பண்ணி காவிரி ஆறில் வந்துட்டு ஃபோட்டோலாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த பிரிட்ஜில் வந்து நிறுத்தி வச்சுருக்கோம். சூப்பராக இருந்துச்சு. கிளைமேட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் மலைக்கோட்டை வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு தூரத்துலேருந்து பார்க்கும்போது. என்னோடய சொந்த ஊர் வந்துட்டு பட்டுக்கோட்டை தான். நான் சின்ன வயசுலலாம் நிறைய தடவை திருச்சி வந்திருக்கேன். ஆனால் மலைக்கோட்டை கீழே வரைக்கும் தான் போயிருக்கேன். மேலே ஏறி போனதே கிடையாது. சின்ன வயசுலேயும் ஏறி போனதில்லை. சரி இந்த தடவையாவது போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு. இந்த விலாகில் வந்துட்டு நம்ம திருவானைக்காவல் கோவிலை பற்றி மட்டும்தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா அப்படியே சென்னைக்கு வந்து கிளம்ப போகிறோம். அந்த விலாக் தான் வந்து இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த பிரிட்ஜை வந்து கிராஸ் பண்ணோன்னையும் ஸ்ட்ரைட்டாக போனோன்னா வந்துட்டு திருவானைக்காவல் கோவில் வந்து வரும். லெஃப்டில் போனால் வந்துட்டு ஸ்ரீரங்கம் கோவில் வந்து வரும். அது எல்லாமே போர்டில் வந்து போட்டிருப்பாங்க. ஸ்ரீரங்கமும் இங்கேருந்து ரொம்ப பக்கம் தான் உங்களுக்கு. திருச்சியில் வந்துட்டு இதுக்கு முன்னாடி நான் ஸ்டே பண்ணதான் எனக்கு ஞாபகமே இல்லை. அதனால் வந்துட்டு இது எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் வந்து இருந்துச்சு. ரொம்ப நாளாக வந்துட்டு திருச்சி போய் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம். அது இந்த தடவை தான் எங்களால் பண்ண முடிஞ்சுது. மலைக்கோட்டை சைடில் தான் வந்துட்டு எல்லா ஷாப்புமே இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. அங்கே தான் வந்து எல்லா துணி கடையிலேருந்து நகை கடையிலேருந்து எல்லாமே வந்து இருக்கும் அப்படின்னாங்க. எங்களால் தான் போக முடியல. நெக்ஸ்ட் டைம் தான் வந்துட்டு மலைக்கோட்டைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அங்கே ரூம்லேருந்து கிளம்பி ஒரு 10 மினிட்ஸில் இந்த கோவிலுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. இந்த கோவிலை பற்றி இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். அதாவது வந்துட்டு கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லை, அடிக்கடி சண்டை சச்சரவாக இருக்குது அப்படின்னா இந்த கோவிலுக்கு வந்துட்டு போனால் நல்ல ஒரு மாற்றம் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே லோக்கலில் இருக்கவங்க இந்த கோவிலில் வந்துட்டு 60ஆம் கல்யாணமும் வந்து பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியும் அங்கே இருக்கவங்க எனக்கு வந்து சொன்னாங்க நான் கேட்டபோது. சிவனோட பஞ்சபூத ஸ்தலங்களில் இந்த ஸ்தலமும் ஒன்று. இந்த ஸ்தலம் எதை வந்து குறிக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நீர் ஸ்தலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. காவிரிக்கு மேலே வந்து அமைஞ்சிருக்கிறதுனால இது வந்து நீர் ஸ்தலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய ஜம்புகேஸ்வரர் வந்து சுயம்பு லிங்கமாக வந்து இருக்கார். அதுவும் இல்லாமல் கீழே வந்து பாதாளத்தில் இருக்கிற மாதிரி தான் வந்து இங்கே இருக்கார். நம்ம உள்ளே குனிஞ்சு போகிற மாதிரி வந்து இருக்குது. அடுத்ததாக வந்துட்டு இங்கே சனீஸ்வரன் வந்து